விமானம் வர்றதுக்கு முன்னாடியே படுத்துருவாங்க கீழே. அந்த ஹெலிகாப்டர்ல இறங்குறதுக்கு முன்னாடியே சாஷ்டாங்கமா விழுந்துடுறாங்க. நாமெல்லாம் வணக்கம் வைக்கிறோம். உறவினர்களை, கட்சி தோழர்களை, கூட்டணி தோழர்களை பார்த்து ஒரு வணக்கம் வைக்கிற போது நெஞ்சு நிமிர்த்தி வைக்கிறார். இப்ப கூட பாருங்க, பாலு வணக்கம் வைக்கிறார், வைக்கிறாரு. இதுதான் தமிழ் பண்பாடு. அம்மையாருக்கு, முதலமைச்சருக்கு, ஜெயலலிதாவுக்கு அப்படியே படுத்துக்கிட்டு வணக்கம். இதெல்லாம் இன்னொரு முறையில் வைக்கிறாங்க. ஹெலிகாப்டர் மேல பறக்கிற போது ஆகாயத்தை பார்த்து ஒண்ணு மேல என்ன கீழே. இதுதான் இந்த நிலையில தான் ஜெயலலிதாவுடைய பண்பாடு, அரசியல் அநாகரிகமான முறையில ஒரு மிகப்பெரிய சாதனையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படி வரக்கூடியவர் தேர்தல் நேரத்தில் உறுதிமொழிகள் எல்லாம் சொல்றாங்க, வாக்குறுதிகள் எல்லாம் வழங்குறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை செய்வோம், இதை செய்வோம், மணலை கூட கயிறாக திருப்ப, வானத்தை கூட கிழித்து, வைகுண்டத்தை கூட காட்டுவோம், இப்படித்தான் சொன்னாங்க. நான் கேட்கிற 2011 சட்டமன்ற தேர்தல் நடந்தப்போ சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றையாவது நிறைவேற்றி இருக்கிறோம் என்று அழுத்தம் திருத்தமாக, அணித்தரமாக சொல்லக்கூடிய தகுதி, அந்த ஆற்றல், அந்த தெம்பு இன்றைக்கு ஜெயலலிதாவுக்கும் தான் கிடையாது. மண்ணை சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில், அதேபோல மண்ணையிலிருந்து திருப்பதி செல்லக்கூடிய பாமணி எக்ஸ்பிரஸ், மண்ணையிலிருந்து திருச்சி கோவை செம்மொழி எக்ஸ்பிரஸ், மண்ணை மயிலாடுதுறை பாசஞ்சர் ரயில், மண்ணை மானாமதுரை டெமு ரயில், மண்ணை ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ். இது இந்த தொகுதிக்கு மட்டுமே. ஆக அந்த அளவில் இன்னும் ரயில்வே துறையின் அமைச்சராக இவரே இருந்தது போல இந்த பணிகளை எல்லாம் இங்கு நிறைவேற்றி முடித்திருக்கிறார். இதே மன்னார்குடி தொகுதியில் நம்முடைய அரசின் சார்பில், ஆட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்த போது எத்தனையோ மக்கள் அடிப்படை பிரச்சனைகளை மையமாக வைத்து பல திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டன. இந்த பகுதியில் சமுதாய கூடங்கள் 11 அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கன்வாடி மையங்கள் 8, அங்காடி கட்டிடங்கள் 7, பயணிகள் நிர்வாகம் 15, பாலங்கள் மாத்திரம் 11 அமைக்கப்பட்டிருக்கு திமுக ஆட்சியில. இந்த வட்டாரத்தில் மயான கொட்டகைகள் 11, பள்ளி கட்டிடங்கள் 11, சிறிய மேல்நிலை நீர் தொட்டிகள் 10, தொகுப்பு வீடுகள் 300, சாலை பணிகள் 13. இது தவிர பரவக்கோட்டை கால்நடை மருத்துவமனையும், துணை சுகாதார வளாகமும், தளிக்கோட்டையில ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சுற்றுச்சுவரும் கட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கன்வாடி மையங்களையும் நவீனப்படுத்தி எரிவாயு இணைப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இலவசமாக 1650 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 500 பேர்களுக்கு IAS, IPS மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 100க்கு மேற்பட்டவருக்கு இதன் மூலம் அரசு வேலைகளும் கிடைத்திருக்கிறது. இலவச மருத்துவமனை மூலமாக 1500 பேருக்கு இருதய பரிசோதனை நடந்திருக்கிறது. 300க்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு பல்மனரி ரெசசினேஷன் பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு. ஆக இப்படி பல பணிகளை நிறைவேற்றி தந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞர் தலைமையில் இருந்த ஆட்சி. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளராக, ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக அருமை நண்பர் TR பாலு அவர்கள், நான் நேற்றுக்கு கூட தஞ்சையிலே தலைவர் தேர்தலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னேன், TR பாலு, பாலுவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த பெயருக்கு முன்னால் இருக்கக்கூடிய இனிஷியல் TR என்பது தார் ரோடு பாலு. ரோடுகள் போடுறது, அந்த அளவுக்கு புறவழிச்சாலைகள் அமைத்து கொடுப்பது, பைபாஸ் ரோடு போடுறது, அந்த அளவுக்கு ஆட்சியில் அமைச்சராக அந்த பணிகள் எல்லாம் அவர் சிறப்போடு நிறைவேற்றி தந்தார்.
இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 199 அந்த சாலைகள் எல்லாம் டிஆர் பாலு அவர்கள் அன்றைக்கு தரவழி கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, டிஆர்பின்னு அன்போடு ஒரு பொருள் உண்டு. ட்ரெயின் ட்ரெயின் விட்டுருக்காரு நிறைய. ஆர்னா ரோடு, பினா பிரிட்ஜஸ், டிஆர்பி. ஆக ட்ரெயின், ரோடு, பிரிட்ஜ் பாலு வந்திருக்கிறாரு. அவருக்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்யும் சின்னத்திற்கு ஆதரவு தந்து சிறப்பான ஒரு வெற்றியை உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு உங்களுடைய அன்பான உற்சாகமான